உனக்கு இன்னொரு மேட்டர் தெரியுமா? அந்த வீடியோ பார்க்கும்போது நீ நேர்ல பார்க்கறதோட வீடியோல ரொம்ப அசிங்கமா இருக்கிறடா. ஐயோ சார், அத்தை காட்டுங்க சார். ஏய் பாருற. நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது இடைஞ்சல் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் கொஞ்சம் உஷாரா இருந்தேன். ஏண்டா அறிவு கெட்டவனே, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு யாராவது இந்த நேரத்துல இந்த மாதிரி இல்லீகல் பிசினஸ் பண்ணுவாங்களாடா? பிளான் பண்ணி 25 lakhs அதிகமா தரேன்னு சொல்லி ஏமாத்தி என்னை இங்க வர வச்சுட்டாங்கப்பா. இவங்களை சும்மாவே விடக்கூடாதுப்பா. அது எப்படி சும்மா விடுறது? வீட்டுல நீ தனியா போய் போன்ல பேசும்போதே எனக்கு டவுட் வந்துருச்சு. அதான் அதுக்கான ஏற்பாட்டோட வந்திருக்கேன். யோ, உன் பையன் இல்லீகல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனை கண்டிக்காம அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. மச்சான் மச்சான் கிச்சன் அப்படியே அடிச்சு மூஞ்சில ஒடிச்சுவேன். பயமா இருக்கு மச்சான். எனக்கு இந்த பிசினஸ் சொல்லி கொடுத்ததே எங்க அப்பா தான். என்னது அப்பாவா? என்ன குடும்பம்டா இது? ஏண்டா டுபாகூர் அங்கிள், நிஜமாலுமே ஓம் புள்ளதான அவன்? எனக்கு இன்னமோ டவுட்டா இருக்குதுப்பா. ஹைட்ல கூட ஒத்து வர மாட்டேங்குது. ஏண்டா ஓம் புள்ளன்றா இவ்வளவு கேவலமா உன்னை போட்டு குத்துருக்கான்? ஐயோ பா, எச்ச குடும்பம்டா உங்களுது. சீ, படம் முடிஞ்சு போச்சு. என்னடா ஒன்னும் யோசிச்சுக்கிற? நாம தான் அந்த கேமரா இருக்கிற பேனாவை தூக்கி நெருப்புல போட்டோமே, அப்புறம் இவனு வேண்ட எப்பறம் எவிடன்ஸ் வச்சு தானே யோசிக்கிற? அங்கிள், அந்த பேனா இருக்குல்ல பேனா, அது ஒன்ன மாதிரியே அட்டு பீஸ் டுபாகூர் கேமரா. ஒரிஜினல் கேமரா ஹைட்ல இருட்டுல இருந்துச்சு. என்ன டேய், அத வேற கக்கூஸ்ல கூட சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்கடா. அத தெரியாம ஓவர் ஆக்டிங் பண்ணி மாட்டிக்கிங்க பாத்தீங்களா? எவிடன்ஸ் எப்படி? நல்லாகுதா? நல்லாகுதா? டேய் சிரிக்காதடா, சிச்சா அசிங்கமா இருக்குற. சீரியஸா பேசுனுகிறேன். சிறப்பா கலாய்க்கிறீங்க சார். நான் சார் பாத்துனே இருக்கீங்க. ஏற்கனவே நீங்க லேட் சார். இட்னு போங்க சார். உள்ள போனா களி கொடுப்பாங்க. நீ உன் புள்ளியும் பாதி பாய் சாப்பிடுங்க. கொழுப்பு குறையும். போடா போடா போடா. அப்பாடா ஒளிஞ்சானுங்க. ஓகே, வந்த வேலை நல்லபடியா சிறப்பா முடிஞ்சிச்சு. எல்லாத்துக்கும் டாடா பை see you. நில்லு. யாவா அவ? ஓ, தெலுங்கு சீரியல் ஹீரோவா? చెప్పండి சார். ஏமி? யார் நீ? எதுக்காக இதெல்லாம் பண்ண? தங்கச்சி. தங்கச்சியா? யாரு? ஏமா, இந்த பாசமலர் தங்கச்சின்னு சொல்றாரு, அது நீயா? யோ, இந்த சீரியஸ் சீன்ல காமெடி தேவையா உனக்கு? ஏமா, நானும் சீரியஸா தாமா கேக்குறேன். வாய மூடிக்கிட்டு. தங்கச்சி. தங்கச்சி அண்ணாத்த கேக்குறாரு, சொல்லிடலாமா?
அங்க வந்து చెప్తున్నాను. ఏ బొమ్మ ముంజి నవ్వురే அங்கேல் என்ன மாட்டுனா, இந்த கூட்டத்துல எனக்கு ஒரு கூட போற தங்கச்சி இருக்குது, ஒரு பாச மலர். அது என்னாண்ட வந்து காலினா இப்படி ஒரு அசால்ட் நடந்துனுக்குது, நீ வந்து கலாச்சி ஒரு சீனை போடுச்சு. நாம பார்க்கறதா ரஃப்பா இருப்போம், ஆனா மனசு பயங்கர சாப்பிட்டே. எவனுக்கு சீனை போட்டுனுக்கிறேன், தங்கச்சிக்கு ஒரு சீனை போட மாட்டனா? அதான் வந்து சீனை போட்ட. எனக்கு தெரியும், சத்யா தானே? நான் சார் நீங்க இன்றைக்கு போங்க. எப்ப மெர்சல் ஆயிடுச்சு இன்னைக்கு. சத்யா நான் சத்யா உன் சின்னம்மா. சாரி, சில்ப் ஆஃப் தி டங்கு. உன் சின்ன மாம்சு. அது மொக்க பீஸு அட்டை கத்தி நினைச்சா சம சார்பருகிறாரே. பின்றீங்க சார், வேற 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 லெவல் சார் நீங்க. அத்தா கண்டுபிடிச்சிட்டாரு. அத்தை ஏன் தலையில மாட்டின்னு இருக்கிற, கைட்டு விசிறடி. சரி அண்ணாத்தா. அடிப்பாவி சத்யா. என்ன தைரியம் இருந்தா அப்படி பண்ணிருப்ப? உன்னை சும்மா விட மாட்டேன். அங்கிள் 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 ஏன் டென்ஷன் ஆறீங்க? சுகர் மாத்திரை போடலையா? அசிங்கமா கையில நீட்டுறீங்க. இந்த பாருங்க அங்கிள், என் தங்கச்சி மேல கை இல்ல, சுண்டு விரல் பட்டா கூட கட் பண்ணி காக்காக போட்டுருவேன். விரல சொன்ன. இப்ப நீ இன்னத்துக்கு தேவையில்லாம தொகுற அங்கிள். என் தங்கச்சி உன் பொண்ணுக்கு நல்லதான் பண்ணுது. இல்லாங்காட்டி அந்த டுபாகர் கல்யாணத்தை பண்ணிருப்பான், உன் பொண்ணோட வாழ்க்கையா போயிருக்கும். அங்கிள் உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொர்ணம், ரோஷம் இதெல்லாம் இருந்திருந்தா அது காத்தோட பறந்துருக்கும். எல்லாத்துக்கும் மேல உன் பொண்ணோட வாழ்க்கை போயிருக்கும். தங்கச்சி நல்லதான் பண்ணிடு, தாங்க்ஸ் சொல்லு. அப்போ இந்த மாப்பிள்ளை யாரு? திஸ் ஷாக் அடிச்ச மண்டையன். மாப்ஸே, சோ யுவர் ஃபேஸ். அட பாவீங்களா. என்னம்மா? கலெக்டர் எக்ஸாம் எழுத போனவன் இங்க எப்படி வந்தான்னு பாக்குறீங்களா?
கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் ஆனதுனால எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சு. அதான் சின்ன பிளான் பண்ணி இங்க வர வச்சேன். ஞான காதலுக்கு இயற்கையே சப்போர்ட் பண்ணும். எவனோ ஒரு ஃப்ராடுக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறத விட வருங்கால கலெக்டருக்கு தான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிறீங்கன்னு பெருமைப்பட்டுக்கோங்க. என்ன ஃபேஸ்புக்கா போனா அங்கிள் ஏய், ஏய், எடு. யாருக்கு பண்றீங்க? ஆ, இவ புருஷனுக்கு. ஐயோ நானா செத்த. இப்பவே அவளை வீட்டை விட்டு துரத்தி நடு ரோட்ல நிக்க வைக்கிறேன் பாரு. இவர் வேற சிரிச்சே மாட்டி கொடுத்துருவ போல இருக்கே. அங்கிள் நீ பயங்கரமான காமெடி அங்கிள், சீரியஸ் காமெடி பண்ணுகிற. இப்பதான் நீ பயங்கரமான ஷார்ப்னு சொன்னா மொக்க தனமா பண்ணுகிற பாத்தியா? சத்யா பக்கத்துல நின்னுங்கிறது யாரு நினைச்சுனுங்கிற? நீ அவனை பார்க்காத, அவன் கெட்டப் இல்லாம ஒரு மாதிரி தான் இருப்பான். நீ ஹீரோ பாரு. குட்கா டப்பால வர சேட்டு தாத்தா நினைச்சியா? ஹீரோ அதான் எல்லாம் சமூகம் முடிஞ்சிச்சு இல்ல. கைட்டி ஒரிஜினல் ஃபேஸ காட்டு. நீதான்ப்பா ஒரிஜினல் ஹீரோ, காட்டு. புடிடா இத. அப்ப இது தொப்ப. வெயிட். டேக் இட். அட பாவி. பிரபு, நீயுமா? அட பாவி பிரபு. மாப்ள நீயா? யா, இட்ஸ் மீ. நீயும் உங்களோட சேர்ந்துக்கிட்டு என்னை ஏமாத்தி. டேய், நான் அங்கிள் மாற புடிச்சுன்னு. மாமா தம்பி நீங்க புடிங்க. என்னாச்சு? ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. மாமா பிரபு சீக்கிரம் ஃபோன் பண்ணுடா. பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல. பிபி கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, அதான் மயக்கத்துல இருக்காரு. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், இன்னும் 2-3 ஹவர்ஸ்ல கண்ணு முழிச்சிருவாரு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஓகே, நான் வரேன்.
ஆ, சரிடா சரிடா, வாங்க வாங்க வாங்க. அத்தை, என்ன? கதிரும் சௌமியாவும் கோயிலுக்கு போயிட்டு பக்கத்துல வந்துன்னு இருக்காங்களாம். அப்படியா? சரி, அப்ப நான் போய் ஆரத்திக்கு ரெடி பண்றேன். ம். ஒரு குப்பம் இன்னொரு குப்பை தவற வைக்குதா? விடக்கூடாது. மா, சித்தப்பா இன்னும் கண் முழிக்காம இருக்காரு. இந்த நேரத்துல இதெல்லாம் தேவையா? முதல்ல இந்த வீட்டுக்குள்ளேயே அவங்கள விடக்கூடாது. சித்தப்பா கண் முழிச்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட கேட்டுட்டுதான் எதுவா இருந்தாலும் நம்ம பண்ணணும். ஏய், லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. உங்க சித்தப்பா கண்ணு முழிக்கிற வரைக்கும் அவங்கள என்ன ரோட்லயா நிக்க வைக்க முடியும்? பைத்தியக்காரி. மா, நீதான் குடும்ப கௌரவம் தெரியாம நடந்துட்டு இருக்க. அந்த டிராமா கோஷ்டி எல்லாம் சேர்ந்து ஏதோ டிராமா பண்ணி அந்த குப்பத்துக்கார பையனுக்கு நம்ம வீட்டை போன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அத புரிஞ்சுக்காம நீ அவனுக்கு ஆரத்தை ரெடி பண்ணிட்டு இருக்க. ஏய், கல்யாணம் முடிஞ்சிருச்சுல? அப்போ கதிர் தான் இந்த வீட்டு மாப்பிள்ள. அத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நீயும் நடந்துக்கோ. வா. இந்த அளவுக்கு போயிடுச்சா? எப்படி தடுக்கணும்னு எனக்கு தெரியும். பண்றேன். வாங்க. இந்தா சத்யா, ஆரத்தி எடு.